சூரத்துல் பக்ரா வசனம் 106 மற்றும் 107. நாம் ஒரு வசனத்தை மாற்றினால் அல்லது அதை மறக்கச் செய்தால் அதைவிட சிறந்ததையோ அதற்கு நிகரானதையோ கொண்டு வருவோம். அல்லாஹ் அனைத்து பொருட்கள் மீதும் ஆற்றல் உள்ளவன் என்பது நபியே உமக்கு தெரியாதா? வானங்கள் மற்றும் பூமியின் ஆட்சி அல்லாஹுக்கே உரியது என்பதும் அல்லாஹ்வையன்றி வேறு யாரும் உங்களுக்கு பாதுகாவலனோ உதவியாளனோ இல்லை என்பதும் உமக்கு தெரியாதா? அல்லாஹ் முன்பு அறிவித்த ஒரு சட்டத்தை அவசியம் கருதி பின்னாளில் அவனே மாற்றியதுண்டு. அது தொடர்பாக யூதர்கள் ஆட்சேபம் தெரிவித்த வேளையில் இவ்வசனங்களை அருளி அல்லாஹ் விளக்கமளித்தான். நாம் ஒரு வசனத்தை மாற்றினால் அல்லது மறக்கச் செய்தால் அதைவிட சிறந்ததையோ அதற்கு நிகரானதையோ வழங்குவோம் என்று இங்கு அல்லாஹ் தெரிவிக்கின்றான். மாற்றினால் என்பதை குறிக்க மூலத்தில் நன்சக் என்னும் சொல் ஆளப்பட்டுள்ளது. இதற்கு மாற்றி அமைத்தல் என இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும் நீக்குதல் என முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் பொருள் கூறியுள்ளார்கள். அவ்வாறு மாற்றப்பட்டதற்கு பின்வரும் இரு வசனங்களை எடுத்துக்காட்டுகளாக கூறலாம். வயது முதிர்ந்த ஆணும் வயது முதிர்ந்த பெண்ணும் விபச்சாரம் புரிந்துவிட்டால் அவர்களை கட்டாயம் கல்லெறிந்து கொல்லுங்கள். ஆதமின் மகனுக்கு 2 நீரோடைகள் நிரம்ப பொன் இருந்தாலும் 3வதையும் அவன் வேண்டுவான். இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாவது, ஒரு வசனத்திலிருந்து கிடைக்கும் சட்டத்தை வேறொரு சட்டமாக நாம் மாற்றி அமைத்தால் என்பது இந்த வசனத்தின் பொருளாகும். அதாவது அனுமதிக்கப்பட்ட ஒன்றை தடை செய்யப்பட்டதாகவும் தடை செய்யப்பட்ட ஒன்றை அனுமதிக்கப்பட்டதாகவும் மாற்றினால் என்பதே நோக்கமாகும். இவ்வாறான மாற்றமானது ஏவல், விலக்கல், தடை, அனுமதி போன்ற விதிகளை கூறும் வசனங்களில் மட்டுமே நிகழ்ந்தது. தகவல்களை கூறும் வசனங்களை பொறுத்தவரை அவற்றில் எவ்வித மாற்றமும் நிகழவில்லை. நஸ்க் என்றால் என்ன? மாற்றுதல் என்பதை குறிக்க மூலத்தில் நஸ்க் என்னும் சொல் ஆளப்பட்டுள்ளது. இதற்கு புத்தகத்தை பிரதியெடுத்தல் என்பதே சொற்பொருள் ஆகும். அதாவது ஒரு புத்தகத்தை ஒரு பிரதியிலிருந்து மற்றொரு பிரதிக்கு மாற்றுவது. அவ்வாறுதான் சட்ட மாற்றமும் ஒரு சட்டத்தை அதன் முதல் நிலையிலிருந்து வேறொரு நிலைக்கு அல்லது அதன் வாசகத்தை வேறொரு வாசகத்திற்கு மாற்றுவதை குறிக்கும். இந்த இரு வகை மாற்றத்திற்கும் நஸ்க் என்றே சொல்லப்படும். நஸ்க் என்றால் என்ன என்பது தொடர்பாக மார்க்க சட்டவியல் மூலாதார அறிஞர்கள் பல்வேறு விளக்கங்களை கூறியுள்ளனர். அவை அனைத்துமே ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாகும். சட்ட மாற்றம் என்பது அனைவரும் அறிந்த ஒன்றுதான். அவர்களில் சிலர் இதற்கு சுருக்கமாக அளித்துள்ள விளக்கமாவது, பின்னால் வந்த மார்க்க ஆதாரத்தின் மூலம் ஒரு சட்டத்தை நீக்குவதே நஸ்க் எனப்படும். இதில் வலுவான சட்டத்திற்கு பதிலாக ஓர் எளிமையான சட்டத்தை கொண்டு வருவதும் எளிமையான சட்டத்திற்கு பதிலாக ஒரு வலுவான சட்டத்தை கொண்டு வருவதும் அடங்கும். அதை போன்றே மாற்று சட்டமே கொண்டு வராமல் ஒரு சட்டத்தை நீக்குவதும் கூட இதில் அடங்கும். இது தவிர சட்ட மாற்றம் தொடர்பான விதிமுறைகள், வகைகள், நிபந்தனைகள் ஆகியவை சட்டவியல் மூலாதார நூல்களில் விரிவாக கூறப்பட்டுள்ளன. தப்ரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாவது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த ஓர் அத்தியாயத்தை 2 பேர் ஓதிக்கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் இரவு அவ்விருவரும் எழுந்து தொழுதார்கள். அந்த அத்தியாயத்தில் ஓர் எழுத்தை கூட அவர்களால் ஓத இயலவில்லை. மறுநாள் காலையில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அவ்விருவரும் வந்து நடந்ததை கூறினார்கள். அதற்கு அந்த அத்தியாயம் மாற்றப்பட்டுவிட்டது, மறக்கச் செய்யப்பட்டுவிட்டது. எனவே அதை பொருட்படுத்தாமல் விட்டுவிடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மறக்கச் செய்தல். அடுத்து நாம் மறக்கச் செய்தால் என்பதை குறிக்க மூலத்தில் நுங்சிஹா என்னும் சொற்றொடர் ஆளப்பட்டுள்ளது. இதை 2 விதங்களில் படிக்கலாம் என்று சொல்லப்பட்டுள்ளது.
ஜுஹ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இதை நுங்சிஹா என்றே படித்துள்ளார்கள். இதன்படி நாம் மறக்கச் செய்தால் என்பது இதற்கு பொருளாகும். இதை நங்சஹா என்றும் படிக்கலாம். அவ்வாறு படிக்கும்போது நாம் பின்னர் கொண்டு வந்தால் என்று பொருள் அமையும். இப்னு மஸ்ஊத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களின் தோழர்கள் அதன் எழுத்தை வைத்து கொண்டு அந்த சட்டத்தை மாற்றினால் என்று இதற்கு பொருள் கூறியுள்ளனர். இதை முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவித்துள்ளார்கள். இதே வார்த்தைக்கு முஜாஹித் மற்றும் அதாவு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆகியோர் நாம் காலம் தாழ்த்தி பின்னர் கொண்டு வந்தால் என்று பொருள் கூறியுள்ளனர். இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை எங்களுக்கு சொற்பொழிவு நிகழ்த்தினார்கள். அப்பொழுது மா நன்சக் மின் ஆயத்தின் அவ் நங்சஹா என்ற ஒரு வசனத்தை நாம் மாற்றினால் அல்லது அதை பின்னர் கொண்டு வந்தால் என்று அல்லாஹ் கூறுகின்றான் என குறிப்பிட்டார்கள். முன்னர் கூறப்பட்டவாறு நுங்சிஹா நாம் மறக்கச் செய்தால் என்ற ஓதல் முறைப்படி அல்லாஹ் தன்னுடைய நபிக்கு தான் நாடியதை மறக்கச் செய்தான், தான் நாடியதை மாற்றினான் என்ற கதாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறினார்கள். இது தொடர்பாக ஹசன் அல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனில் சிலவற்றை ஓதுவார்கள், பின்னர் அவற்றை மறந்து விடுவார்கள், பின்னர் அதற்கு பதில் வேறு வசனத்தை அல்லாஹ் அருள்வான் என்று குறிப்பிட்டுள்ளார்கள். இதை இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தமது விரிவுரையில் குறிப்பிட்டுள்ளார்கள். இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, இரவில் அருளப்பெற்ற ஒரு வசனத்தை பகலில் மறந்த நிலையில் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சில வேளைகளில் ஏற்பட்டதுண்டு. பின்னர் அல்லாஹ் வேறு வசனம் அருள்வான். உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, எங்களில் குர்ஆனை நன்கு ஓதத் தெரிந்தவர் உபை பின் கஅப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள்தான். அதை போன்றே எங்களில் நன்கு தீர்ப்பு வழங்குபவர் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆவார். எனினும் உபை பின் கஅப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களின் கூற்றுகளில் சிலவற்றை நாங்கள் கைவிட்டு விடுவோம். ஏனெனில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து செவியுற்ற எதையும் நான் சொல்லாமல் விடமாட்டேன் என்று உபை ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவார்கள். ஆனால் அல்லாஹோ ஒரு வசனத்தை நாம் மாற்றினால் அல்லது அதை மறக்கச் செய்தால் என்று கூறியுள்ளான். மாற்றம் நன்மைக்கே. அடுத்து அதைவிட சிறந்ததையோ அதற்கு நிகரானதையோ நாம் கொண்டு வருவோம் என்று அல்லாஹ் கூறியுள்ளான். அதாவது மக்களின் நலனை கருதி அதைவிட சிறந்த சட்டத்தையோ அல்லது அதற்கு நிகரான சட்டத்தையோ நாம் கொண்டு வருவோம். இதற்கு இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், உங்களுக்கு பலன் அளிப்பதில் சிறந்த மிகவும் எளிமையான ஒன்றை நாம் கொண்டு வருவோம் என்று விளக்கமளித்தார்கள். சுத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், நாம் எதை மாற்றினோமோ அதைவிட சிறந்ததை, நாம் எதை கைவிட்டோமோ அதற்கு நிகரானதை கொண்டு வருவோம் என்று விளக்கமளித்தார்கள். அடுத்து அல்லாஹ் அனைத்து பொருட்கள் மீதும் ஆற்றல் உள்ளவன் என்பது உமக்கு தெரியாதா என்று கேள்வி எழுப்பும் இறைவன் அடுத்த வசனத்தில் வானங்கள் மற்றும் பூமியின் ஆட்சி அல்லாஹுக்கே உரியது என்பதும் அல்லாஹ்வையன்றி வேறு யாரும் உங்களுக்கு பாதுகாவலனோ உதவியாளனோ இல்லை என்பதும் உமக்கு தெரியாதா என்று கேட்கின்றான். இதன் மூலம் தன் படைப்புகள் விஷயத்தில் தான் நாடியவற்றை செய்வதற்கு தனக்கு முழு அதிகாரம் உண்டு என்பதை தன் அடியார்களுக்கு அல்லாஹ் உணர்த்துகின்றான். படைத்தலும் படைப்பினங்கள் மீதான ஆளுமையும் அல்லாஹுக்கே உரியன. அவன் மேலாண்மை மிக்கவன். தான் நாடியதைப் போன்றே மக்களை அவன் படைத்தான். நாடியவர்களுக்கு நற்பாக்கியத்தையும் நாடியவர்களுக்கு துர்பாக்கியத்தையும் அவன் வழங்குகின்றான். நாடியவர்களுக்கு வாய்ப்பை வழங்குகின்றான், நாடியவர்களுக்கு அந்த வாய்ப்பை அவன் வழங்குவதில்லை. இதையெல்லாம் அவன் எவ்வாறு செய்தானோ அதை போன்றே தன் அடியார்கள் விஷயத்தில் அவன் நாடியதை அவன் சட்டமாக்குவான், நாடியதை அனுமதிப்பான், நாடியதை தடை செய்வான், விரும்பியதை தீர்ப்பளிப்பான். அவனது தீர்ப்பை மாற்றுபவர் யாருமில்லை. அவன் தனது செயல் குறித்து யாருக்கும் பதில் சொல்ல வேண்டியதில்லை.
மற்றவர்கள்தான் பதில் சொல்ல வேண்டியவர்கள் ஆவார் என்பதையும் உணர்த்துகின்றான். வேதத்தின் சட்டங்களை மாற்றுவதன் மூலம் தன்னுடைய அடியார்களை அல்லாஹ் பரிசோதனை செய்கின்றான். ஒன்றை அவன் கட்டளையிடுவான், ஏனெனில் அந்த கட்டளையின் நலன் இருப்பதை அவன் அறிந்திருப்பான். பின்னர் அதை தடை செய்வான், ஏனெனில் அதை கைவிடுவதில்தான் நன்மை உண்டு என்பதை அவன் அறிந்திருப்பான். எனவே முழுமையான கீழ்ப்படிதல் என்பது அல்லாஹ்வின் கட்டளைக்கு கட்டுப்படுவதிலும் அவனுடைய தூதர்கள் சொன்னவற்றை அப்படியே உண்மை என ஏற்று அவர்களை பின்பற்றுவதிலும்தான் உள்ளது. அந்த நபிமார்கள் கட்டளையிட்ட அனைத்திற்கும் கட்டுப்பட்டு நடப்பதிலும் அவர்கள் தடை செய்தவற்றை கைவிடுவதிலும் தான் அந்த முழுமையான கீழ்ப்படிதலை காண முடியும். யூதர்களின் வாதம். நஸ்க் என்னும் சட்ட மாற்றமானது அறிவுபூர்வமாக பார்த்தாலும் ஆதாரபூர்வமாக பார்த்தாலும் நிகழ முடியாது என யூதர்கள் வாதிட்டு வந்தனர். அறியாமை, உண்மையை மாற்றுதல், அவதூறு கற்பித்தல் ஆகிய காரணங்களால்தான் அவர்கள் இவ்வாறு கூறி வந்தனர். அவர்களுக்கு இங்கு கடுமையான மறுப்பு தெரிவிக்கப்படுவதுடன் அவர்களது இறை மறுப்பும் வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்படுகிறது. ஆக இந்த வசனத்தின் விளக்கமாவது, முஹம்மதே, வானங்கள் மற்றும் பூமியின் ஆளுமையும் அவற்றின் மீதான அதிகாரமும் எனக்கே உரியன. வேறு யாருக்கும் அவற்றில் எள்ளளவும் உரிமை இல்லை என்பது உங்களுக்கு தெரியாதா? அவற்றிலும் சரி, அவற்றில் உள்ள படைப்பினங்களிலும் சரி, நான் நாடியதையே தீர்ப்பளிப்பேன், நான் நாடியதையே உத்தரவிடுவேன், நான் நாடியதை தடை செய்வேன். என்னுடைய அடியார்களுக்கு நான் விதித்துள்ள சட்டங்களில் நான் நாடும்போது நாடிய விதத்தில் மாற்றம் செய்வேன். அவற்றில் நான் விரும்பியதை நீட்டிப்பேன் என்பதையும் நீங்கள் அறிய மாட்டீர்களா என்பதே இவ்வசனத்தின் கருத்தாகும். இதை இப்னு ஜரீர் அத்-தபரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். மேலும் அவர்கள் கூறியதாவது, அல்லாஹ்வின் மகத்துவத்தை எடுத்து கூறும் இந்த செய்தியானது அல்லாஹ்விடமிருந்து அவனுடைய நபியை நோக்கி சொல்லப்பட்டதாக இருந்தாலும் இது யூதர்களின் வாதத்தை நிராகரிக்கும் வகையில் அருளப்பெற்றதாகும். அவர்கள் தௌராத்தின் சட்டங்களில் மாற்றம் கொண்டு வந்ததை ஏற்கவில்லை. அவர்களுடைய நபிக்கு பின்னால் வந்த ஈசா அவர்களையும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் நபி என்றே ஒப்புக்கொள்ளவில்லை. தௌராத்தில் இல்லாத புதிய சட்டங்களை அவ்விரு நபிமார்களும் கொண்டு வந்ததே இதற்கு காரணமாகும். எனவேதான் அந்த யூதர்களுக்கு அல்லாஹ் பின்வருமாறு தெரிவிக்கின்றான்: வானங்கள் மற்றும் பூமியின் ஆளுமையும் அவற்றின் அதிகாரமும் எனக்கே உரியன. படைப்புகள் அனைத்தும் எனது அரசாட்சிக்கும் கட்டுப்பாட்டுக்கும் அடங்கியவை ஆகும். எனது கட்டளை மற்றும் தடை உத்தரவுக்கு கட்டுப்படுவதும் அதற்கு செவி சாய்ப்பதும் உங்கள் மீது கடமையாகும். நான் நாடியதை உங்களுக்கு கட்டளையிடவும் நாடியதிலிருந்து உங்களை தடுக்கவும் எனக்கு உரிமை உண்டு. மேலும் நாடியதை மாற்றவும் நாடியதை நீட்டிக்கவும் உரிமை உண்டு. அவ்வாறு நீட்டித்து உத்தரவிட்டு தடை விதித்து நான் நினைப்பதை செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு. இறைவனின் சட்டங்களில் மாற்றம் நிகழலாம் என்ற பிரச்சனையில் விவாதம் புரிவதற்கு யூதர்களை தூண்டியதே அவர்கள் கொண்டிருந்த இறை மறுப்பும் பிடிவாதமும் தான். ஏனெனில் அல்லாஹ்வின் சட்டங்களில் மாற்றம் நிகழ்வதற்கு சாத்தியம் இல்லை என்பதற்கு அறிவுபூர்வமான எந்த சான்றும் கிடையாது. அல்லாஹ் தான் நினைப்பதை செய்து முடிப்பவன் ஆவான். அதை போன்றே அவன் நாடிய சட்டங்களை கொண்டு வருவான். நஸ்க் புதியதன்று. அது மட்டுமன்றி கடந்த காலத்தில் இருந்த மார்க்கங்களிலும் முந்தைய வேதங்களிலும் நஸ்க் மாற்றம் நிகழ்ந்தே இருந்தது. ஆதி மனிதர் ஆதம் அவர்கள் தம்முடைய புதல்வர்களுக்கு தம் புதல்விகளை மணமுடித்து கொடுக்க முதலில் அல்லாஹ் அனுமதித்தான், பின்னர் அதற்கு தடை விதித்தான். அதை போன்றே நூஹ் அவர்கள் கப்பலில் இருந்து வெளியே வந்த பின்னர் அனைத்து விலங்குகளையும் உண்ணலாம் என அவர்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருந்தது. பின்னர் சில விலங்குகளின் அனுமதி விலக்கிக் கொள்ளப்பட்டது. ஒரு பெண்ணையும் அவளுடைய உடன் பிறந்த சகோதரியையும் ஏக காலத்தில் திருமணம் முடிப்பது யாக்கூப் அவர்களுக்கும் அவர்களின் புதல்வர்களுக்கும் அனுமதிக்கப்பட்டிருந்தது. ஆனால் தௌராத்தின் சட்டத்திலும்
அதற்கு பின்னுள்ள மார்க்கங்களிலும் இது தடை செய்யப்பட்டது. இப்ராஹிம் அவர்களுக்கு அவர்களுடைய புதல்வரை பலியிடுமாறு முதலில் கட்டளையிடப்பட்டது. அவர்கள் அதை நிறைவேற்றுவதற்கு முன்பே அந்த உத்தரவு மாற்றப்பட்டது. இன்னும் இவை போன்ற ஏராளமான சட்டங்களை உதாரணமாக கூறலாம். யூதர்கள் அவற்றை ஒப்புக்கொண்டாலும் கூட அவற்றை புறக்கணிக்கிறார்கள். இந்த வகையில் நஸ்க் மாற்றம் நிகழலாம் என்பதை யூதர்களுக்கு ஒரு பதிலாக இங்கு அல்லாஹ் விவரிக்கின்றான். அதையே அல்லாஹ் அனைத்து பொருட்கள் மீதும் ஆற்றல் உள்ளவன் என்பது உமக்கு தெரியாதா? வானங்கள் மற்றும் பூமியின் ஆட்சி அல்லாஹுக்கே உரியது என்பதும் அல்லாஹ்வையன்றி வேறு யாரும் உங்களுக்கு பாதுகாவலனோ உதவியாளனோ இல்லை என்பதும் உங்களுக்கு தெரியாதா என்று கேட்கின்றான். ஆக இந்த பிரபஞ்சத்தின் மீதான ஆளுமை அல்லாஹுக்கே உரியது. அதில் யாரும் அவனுடன் போட்டிக்கு வர முடியாது என்பதைப் போன்றே நாடியதை தீர்ப்பளிக்கும் அதிகாரமும் அவனுக்கு உண்டு. படைத்தலும் படைப்புகள் மீதான ஆளுமையும் அவனுக்கே உரியன. மாற்றம் நிகழ்ந்த சட்டங்கள். இறை சட்டங்களில் இறைவனே மாற்றம் கொண்டு வரலாம் என்பதில் முஸ்லிம்கள் அனைவரும் ஒத்த கருத்து கொண்டுள்ளனர். அந்த மாற்றம் நிகழ்ந்திருப்பதாகவும் அவர்கள் அனைவரும் ஏற்றுள்ளனர். இவ்வாறு மாற்றியதில் மிக பெரும் நன்மை உண்டு. ஆனால் குர்ஆன் விரிவுரையாளர் அபு முஸ்லிம் அல் பஹானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குர்ஆனில் மாற்றங்கள் எதுவும் நேரவில்லை என்று கூறியிருக்கிறார். அவரது கூற்று சரியன்று. அது மட்டுமின்றி குர்ஆனில் நிகழ்ந்துள்ள மாற்றங்களுக்கு அவர் பதிலளிக்கும் விஷயத்தில் வீண் சிரத்தை எடுத்துக்கொண்டுள்ளார்கள். அவற்றில் பின்வரும் விஷயங்கள் அடங்கும். 1. கணவன் இறந்ததும் ஒரு பெண் 1 வருடம் இத்தா மேற்கொள்ள வேண்டும் என்ற சட்டம் ஆரம்பத்தில் இருந்தது. பின்னர் இது 4 மாதம் 10 நாட்கள் என்று மாற்றப்பட்டது. இதற்கு அபு முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஏற்கத்தகுந்த பதில் ஏதும் கூறவில்லை. 2. ஆரம்பத்தில் தொழுகையின் போது பைத்துல் மக்திஸை முன்னோக்க வேண்டும் என்றே சட்டம் இருந்தது. பின்னர் காபாவிற்கு மாற்றப்பட்டது. இதற்கும் அவர் பதில் கூறவில்லை. 3. ஒரு முஸ்லிம் போர்க்களத்தில் 10 எதிரிகளை சமாளிக்க வேண்டும் என்று ஆரம்பத்தில் சட்டம் இருந்தது. பின்னர் ஒருவர் 2 எதிரிகளை சமாளித்தால் போதும் என்று மாற்றப்பட்டது. 4. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் பேசுவதற்கு முன்னர் ஏதேனும் தர்மம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஆரம்பத்தில் சட்டம் இருந்தது. பின்னர் அது மாற்றப்பட்டது. இதை போன்று இன்னும் பல்வேறு சட்டங்கள் உள்ளன. அல்லாஹ்வே மிக அறிந்தவன்.